அம்மனாக மாறிய பார்வதி தேவி ஏன் தெரியுமா? விடியற்கால மழை மூட்டத்தில் மூழ்கிய ஒரு மலையூரில் தினமும் ஒரு மர்மமான மணியொலி கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த ஒலிவரும் இடத்தில் மட்டும் காய்ந்த மரங்கள் கூட மீண்டும் பச்சையாக முளைத்தன. கிராம மக்கள் அதைக் கண்டு அதிசயித்தனர். ஆனால் அந்த ஒலியின் பின்னால் என்ன ரகசியம் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. காலம் மிகவும் பழமையானது. இமயமலையின் அடிவாரத்தில் சிறிய ஒரு கிராமம் இருந்தது. அங்கு வாழ்ந்த ஒரு வயதான மலர் சேகரிப்பவன் தினமும் காட்டுக்குள் சென்று பூக்களை பறித்து ஆலயங்களுக்கு கொடுத்து வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் ஒரு விஷயத்தை கவனித்தான். காட்டின் நடுவே இருந்த ஒரு பழைய மரத்தின் அருகில் மட்டும் தினமும் புதிய மலர்கள் தானாகவே பூத்து குவிந்திருந்தன. யாரும் விதைக்காத இடத்தில் அந்த மலர்கள் மனம் வீசி நிற்பது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் மெதுவாக அந்த மரத்தின் அருகே சென்றான். அங்கே மண்ணில் ஒரு சிறிய ஒளி தெரிந்தது. மண்ணை அகற்றி பார்த்தபோது அதற்குள் ஒரு பிரகாசமான கல் சிலை இருந்தது. அது சாதாரண சிலை அல்ல, தெய்வீக ஒளியால் மின்னிய அம்மன் உருவம். அந்த சிலையின் அருகில் ஒரு பொன் நிற வளையலும் கிடந்தது. அது தேவியின் அடையாளம் என்று கிராம மூதாட்டிகள் கூறினர். இதில்தான் கதையின் ரகசியம் தொடங்குகிறது. புராணங்களின்படி பார்வதி தேவி ஒரு காலத்தில் மனிதர்களின் துன்பங்களை நேரில் அறிய விரும்பினார். அதற்காக அவர் ஒரு எளிய கிராம பெண்ணின் உருவம் எடுத்து அந்த ஊரில் வாழ்ந்தார். பசியால் தவித்தவர்களுக்கு உணவு கொடுத்தார். நோயால் வாடியவர்களை குணப்படுத்தினார். ஆனால் யாரும் அவர் தெய்வம் என்பதை அறியவில்லை. ஒருநாள் கடுமையான வறட்சி வந்தது. நதிகள் வறண்டு போயின. மக்கள் தண்ணீரின்றே தவித்தனர். அப்போது அந்த மர்மமான பெண் கிராமத்தின் நடுவே நின்று, இயற்கையை மதித்தால் இந்த நிலம் மீண்டும் வளம் பெறும் என்று கூறினார். பின்னர் தன் கைகளில் இருந்த பொன் வளையலை நிலத்தில் வைத்தார். உடனே அங்கிருந்து நீர் பொங்கி வெளியேறியது. மரங்கள் மீண்டும் பசுமை பெற்றன. மக்கள் அதிசயித்தனர். அந்த நேரத்தில் அந்த பெண் தன் உண்மையான வடிவத்தை காட்டினார். அவர் பார்வதி தேவி என்பதை அறிந்த மக்கள் கண்ணீர் மல்க வணங்கினர். பின்னர் தேவி அருளினார், நான் இங்கேயே இருப்பேன், இந்த ஊரை காக்கும் அன்னையாக என்று கூறி ஒளியாக மாறி அந்த சிலைக்குள் மறைந்தார். பல ஆண்டுகள் கழித்து அந்த மலர் சேகரிப்பவனால் அந்த சிலை மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. அன்று முதல் அந்த இடம் அன்னபூரணி அம்மன் ஆலயமாக புகழ் பெற்றது. இன்றும் அந்த ஆலயத்தில் வழிபடும் பக்தர்களுக்கு மன நிம்மதியும் வளமையும் கிடைக்கிறது என்று நம்பப்படுகிறது.